கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-8 அவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் என்று லூக்கா 4:18 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே அடித்து கொலை செய்தார்கள். 3 நாளிலே மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். பிரியமானவர்களே, எழுந்த கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். எல்லா சீஷர்களும் விட்டுட்டு கதவு பூட்டிட்டு வீட்டை அடைச்சுக்கிட்டு கதவு பூட்டிட்டு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கச்சுல ஆண்டவர் தரிசனமாகி 40 நாளளவும் அவர்களை பலப்படுத்துகிறார். தேவன் அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர்களை பலப்படுத்தினார். பிரியமானவர்களே, அதான் எழுதப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. அத்தை அபிஷேகத்தை தந்து இந்த நாளிலே உங்களை பலப்படுத்த போகிறார். ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவை, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்துவீராக. எல்லா தடைகளும் மாறட்டும், கட்டுகள் போராட்டங்கள் அறுக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.